மச்சி இப்போ என்ன மச்சி செய்ய போறீங்க? நான் வந்து இப்போ சுண்டைக்காய் பறிக்க போகிறேன். இந்த பாரு சுண்டைக்காய் கொஞ்சம் பறிச்சிருக்கேன், இன்னும் இருக்குது. பறிச்சுட்டு போய் வச்சிங்க. பாருங்க சுண்டைக்காய். இப்போ தான் இது வந்து பழைய செடி தாங்க, நறுக்கி விட்டு இப்போ எருவெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றினோன்னா நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னமும் தான் நிறையா காய்க்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் காய்க்குது நம்ம வீட்டுக்கு குழம்பு வைக்கிற அளவுக்கு. அது பாருங்க சுண்டைக்காய் எவ்வளோ சுண்டைக்காய் சூப்பராக இருக்கா. நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சை பச்சேன்னு சுண்டைக்காய் பறிச்சாச்சு. அதோட வாங்க கீரை பறிச்சுட்டு போய் கீரையும் கடைஞ்சிடுவோம். இந்த பாருங்க, நாங்கள் கண்ணு வைக்கிற போது காமிச்சா எவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்திருக்கு பாருங்க. பூலாம் இதை வந்திருக்கு பாருங்க. இது வந்து மிளகா கன்று வச்சோமா, கத்திரி கன்று வைக்கிற போதே மிளகா கன்று வச்சோம். இந்த பாருங்க மிளகா கன்று பூ பூக்க ஆரம்பிச்சிட்டு, கத்திரியும் பூ வச்சுட்டு மிளகா கன்றும் பூ வச்சுட்டு. இப்போ கீரை வந்து நல்லா பெருசு பெருசாக வந்துட்டு, இந்த பாருங்க இந்த அளவுக்கு கீரை வளர்ந்து வந்துட்டு. இப்போ நம்ம இது இன்னும் ஒரு 4 நாளானா நம்ம பறித்து கீரை தண்டு குழம்பு வச்சிடலாம். அதுக்கப்புறம் கீரை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த பாருங்க கீரை அந்த அளவுக்கு வளர்ந்து வந்துட்டு. இன்றைக்கி மதியானத்துக்கு நம்ம வந்து கீரை பறிச்சுட்டு போய் கீரை கடைஞ்சிடலாம். பாருங்க கத்திரி செடி வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிட்டு. பூ வைத்துட்டிங்களா? அவ்வளோதான். இதை பார்த்தீங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரை விதையோடு இருந்திருக்குங்க. இது வந்து சணல் செடிங்க. ஒன்று தான் முளைச்சி வந்திருக்கு. கீரை விதையில் கடந்திருக்கும் போல இருக்குது, அது முளைச்சிருக்கு. அவ்வளோதான். இன்றைக்கி மத்தியானம் கீரை கடைஞ்சி அதுக்கப்புறம் சாத்துக்குடி நிறையா. இந்த பாருங்க இந்த தடவை நிறையாவே பிஞ்சு வச்சுருக்கு பாருங்க. இன்னும் 2 பழம் இருக்குது பறிக்கலை. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த நடை நிறையா காய்ச்சிருக்கு. அந்த பாருங்க மேலையெல்லாம் நிறையா செம்மையாக காய்ச்சிருக்கு. இதில் எல்லாம் என்னன்னா வெண்டிக்காய் போட்டிருக்கோம். இந்த பாருங்க இப்போ தான் முளைச்சி வருது பார்த்தீங்களா. இன்னும் 1 வாரம் ஆகிட்டுனா நல்லா இவ்வளோ பெரிய கண்ணா வந்துடும். அப்போ பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். அப்புறம் காய்க்க ஆரம்பிச்சிடும். காய்க்கிறப்போ நம்ம பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் ஊசி மிளகானா இது இப்போல்லாம் வச்சது இல்லைங்க. இது வச்சே ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயே ஆகிட்டு. நான் முன்னாடியே ஊசி மிளகா அவங்கள்ட்ட நான் காமிச்சிருக்கேன்ல, அதே ஊசி மிளகா செடி தான். இப்போ மறுபடியும் இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி எருவெல்லாம் வச்சோன்னே இப்போ நல்லா இந்த பாருங்கள் காய்க்க ஆரம்பிச்சிட்டு, காய்ச்சி பழுத்தும் இருக்குது பாருங்க, பழமும் இருக்குது காயும் இருக்குது. பார்த்தீங்களா? இதெல்லாம் வச்சிட்டோம்னா 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே இருக்கும். அவ்வளோதான். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த சுண்டைக்காய் பறிச்சாச்சு, கீரையும் கீரை பறித்து ஆஞ்சி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கீரை பறிச்சுட்டு வந்தோமா, கீரை பறிச்சுட்டு வந்து இந்த கீரை கடைஞ்சாச்சு. கீரை கடைஞ்சி வச்சுட்டு இப்போ புளிக்குழம்பு சின்ன வெங்காயம் உரித்து போட்டு நம்ம புளிக்குழம்பு வைப்போம்ல, அதே மாதிரி புளிக்குழம்பு வச்சு அதில் ஒரு கரண்டி கடைஞ்ச கீரையை போட்டு வச்சுட்டேன். காய்கறி எல்லாம் எதுவுமே கிடையாது. இது மாதிரி வச்சோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.